ஸ்டார் நியூ பிரம்மு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அரிசி அடுத்த நாள் கூட்டிட்டு போறாங்க. கோமதி கோர்ட்ல அரிசி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன ஆச்சு, எதுக்காக கோமதி இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம பொண்ணு இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. தப்பு எதுவும் பண்ணல, அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாம எந்த ஒரு தப்பு பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் அவனே அவ்வளவு சந்தோஷமா நடமாடிக்கிட்டு இருக்கான்லன்றாங்க. அப்புறம் குமாருமே வராங்க. வந்ததுமே பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த குமார் தான் தேவையில்லாம எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவனுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சாகணும், நீங்க தான் அதுக்கு ஒரு சரியான தண்டனையுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குமார் அந்த இடத்துல எதுவுமே பேசாத இருக்காங்க. ஏன்னா ஜெயில இருந்து வந்த அப்ப இருந்து பாருங்க, அவங்க ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல சக்திவேல் தான் தான் பையனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல குமார் எதுவுமே பேசல. குமார் ஆமா நான் தான் கடத்தினா அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி குமார் அந்த இடத்துல பேசுறாங்க. குமார் அப்படி பேசுறது எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் தான் அப்பா அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன நடக்க போகுது, குமார் திருந்திட்டாங்களா இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.